இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் என்ற போர்வையில் பொய்யையும் புரட்டையும் மூலதனமாக வைத்து பல அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருந்த சவுக்கு சங்கர் காவல்துறையில் இருக்கின்ற பெண்களை பற்றி தவறாக பேசினார் என்று கோவை மாநகர காவல்துறை சைபர் கிரைம் பிரிவு அவரை கைது செய்து கோவையிலே சிறையில் அடைத்திருக்கிறது. இப்பொழுது சவுக்கு சங்கரை பற்றி இன்னொரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. ட்விட்டர் பக்கத்தில் சவுக்கு சங்கர் செப்டம்பர் மாதம் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போவதாக, அந்த இயக்கத்தின் கொடி சின்னம் இவற்றையெல்லாம் அவர் வெளியிடப் போவதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்தவுடன் எனக்கும் கூட சற்று மகிழ்ச்சி தான். ஏனென்றால் சவுக்கு சங்கரை தொடர்ந்து பலமுறை விமர்சனம் செய்திருக்கிறோம். சவுக்கு சங்கரின் போலி முகத்திரையை நாம் கிழித்து தொங்கவிட்டு இருக்கிறோம். ஒருமுறை சவுக்கு சங்கரே என்னை பற்றி ட்விட்டர் பக்கத்தில் மோசமாக பதிவிட்டிருந்தார். அதையும் பார்த்திருக்கிறோம். அதற்கும் கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற சவுக்கு சங்கருக்கு சில உதவிகளை செய்ய வேண்டும், அவருடைய மனம் மகிழச் செய்யும் வகையில் ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும், அவருக்கு சிறையிலே இருக்கின்ற சவுக்கு சங்கருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையில் அவருக்காக நான் மிகவும் சிந்தித்து அவருடைய கட்சியின் கொடியை வடிவமைத்திருக்கிறேன். அவருக்கான சின்னத்தை தேர்வு செய்திருக்கிறேன். அந்த கட்சி கொடியின் சின்னத்தில் பச்சோந்தி இருக்கும். அவருடைய கட்சியின் சின்னமாக திருவோடு இருக்கும். இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட சின்னத்தையும் பச்சோந்தியை கட்சி கொடியிலும் வைத்து விட்டால் சவுக்கு சங்கரை போல ஒரு நேர்மையான அரசியல்வாதி யாரும் பார்க்க முடியாது. ஒரு நேர்மையான ஊடகவியலாளரை நான் எப்பொழுதும் பார்க்க முடியாது. ஏனென்றால் பச்சோந்தி கூட வெட்கப்படுகின்ற அளவிற்கு பலமுறை அடிக்கடி நிறம் மாறிய ஒரு நவீன ஊடக பச்சோந்தி, நவீன அரசியல் பச்சோந்தி சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் அவருக்கு யாரெல்லாம் ஆதாயத்தை கொடுத்தார்களோ, அவரை யாரெல்லாம் மனம் மகிழச் செய்தார்களோ, அவருக்கு யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக அவருக்கு பணத்தை கொடுத்து பேச சொன்னார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். ஆகவே திருவோடு சின்னமும் அவருக்கு சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே தான் சவுக்கு சங்கருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பச்சோந்தியை கொடியிலும் திருவோட்டை சின்னமாகவும் தேர்தல் சின்னமாகவும் அவர் பயன்படுத்தினால் சரியாக இருக்கும். அப்பொழுது அவரை ஒரு அரசியல் நேர்மையாளர் என்றாவது சொல்லலாம். தான் யார் என்பதை பட்டவர்த்தனமாக வெளியே சொல்லிக் கொள்கிறார் சவுக்கு சங்கர். ஆகவே அவர் மிகச்சிறந்த மனிதர் என்று கூட அவரை போற்றலாம். அந்த அளவிற்கு ஒரு மோசமான பேர்வழி, ஒரு இழி பிறவி. அந்த சவுக்கு சங்கருக்கு திமுக மகளிர் அணி செருப்பை காட்டுவதுதான் மிகப்பெரிய விந்தை. திமுகவை சார்ந்தவர்களும் சவுக்கு சங்கருக்கு ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. திமுகவை சார்ந்தவர்களும் பல இடங்களிலே பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். திமுகவில் பலர் அதை செய்திருக்கிறார்கள். பெண்களை பல இடங்களில் இழிவுபடுத்தி திமுக மாநாட்டிலேயே பெண்களை இடுப்பை கிள்ளியதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு செருப்பை எடுத்து காட்டுவது, அவருக்கு செருப்பின் மூலம் அபிஷேகம் செய்வதாக சொல்வது, இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்திலே இந்த வெக்கங்கெட்டவர்களும் மானங்கெட்டவர்களும் தமிழகத்தை எவ்வளவு மோசமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய உதாரணம். சவுக்கு சங்கர் போன்றவர்களெல்லாம் ஊடகத்தில் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பேசிக் கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஜாதி கலவரத்தை மூட்டி விடுவார்கள். ஆகவே நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு சரியாக விசாரித்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய பேச்சுரிமையை பறிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.